உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஹாக்வர்ட்ஸ் லெகசியோட போன பாட்டுல ஹைவிங்கிற ஹிப்போகிராஃப வேலுவுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச பாப்பி தொப்பி தலையனோட வேட்டைக்காரங்க அதிசய மிருகங்களை குறி வச்சு வேட்டையாடுறதா சொல்றா. அதிசய மிருகங்களை எப்படியாவது பாதுகாக்கணும்னு வேலு நினைக்கிறான். இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கதையோட ஆரம்பத்துல வேலு தேவைகளின் அறைக்கு வரான். அங்க நம்ம டீக் வேலு கிட்ட ஒரு பைய தருது. இந்த பை எனக்கு இங்க கிடைச்சது சார், இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாதிரி பைய டீக் ஏற்கனவே பார்த்திருக்கான் சார். இந்த பைக்கு டீக் வச்ச பேரு புடிச்சு போடுற சுருக்கு பை. இதால அதிசய மிருகங்களை தனக்குள்ள இழுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அதை வேற ஒரு இடத்துல இடமாற்றவும் முடியும். கலக்கிட்டீங்க டீக். அதிசய மிருகங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கன்னு ப்ரொஃபசர் ஹாவின் இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வேட்டைக்காரங்க வேற அதிசய மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்களா? அதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களே வந்து இந்த சுருக்கு பைய என்கிட்ட கொடுக்குறீங்க. இதை வச்சு நாம அதிசய மிருகங்களை பத்திரப்படுத்தலாம்ல? ஆமா சார், பாத்தீங்களா? சரியான சமயத்துல இந்த அறை உங்களுக்கு தேவையானதை தருது. என் கூட வாங்க சார், இந்த பையை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி டீக் வேலுவை அதிசய மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. டீக் இதுக்கு முன்னாடி ஒரு மோசமான வேட்டைக்காரங்கிட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் சார். அந்த வேட்டைக்காரன் எத்தனை அழகான அதிசய மிருகங்களை அழிச்சிருக்கான் தெரியுமா? டீக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை சார். அந்த வேட்டைக்காரங்கிட்ட தான் டீக் முதலா இந்த மாதிரி ஒரு பைய பார்த்தான். இப்போ அதே மாதிரி பை நல்லதுக்கு பயன்படுறத நினைச்சா டீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உன்னோட பழைய எஜமா அவ்வளவு மோசமானவனா டீக்? ஆமா சார், அவனுக்கு அதிசய மிருகங்கள் மேலேயும் பாவம் காட்ட தெரியாது, டீக் மேலேயும் பரிதாபம் காட்ட தெரியாது. அவன் அதிசய மிருகங்களை வச்சு எப்படி பணம் பண்ணலாம் தான் பாப்பான் சார். எப்படி டீக் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்தீங்க? டீக்கோட பழைய எஜமானோட குடும்பத்துல யாருமே இல்லாததால அவன் இறந்ததுக்கு அப்புறம் அமைச்சகம் அவன் வீட்டுல இருந்த எல்லா ஹவுஸ் எல்ஃப்ஸையும் வேற வேற இடத்துக்கு இடம் மாத்திட்டாங்க சார். டீக்கோட நல்ல நேரம் டீக் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்து சேர்ந்துட்டான். ஆனா டீக்கோட பல நண்பர்கள் வேற வேற இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேலுவை அதிசய மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்த டீக் அந்த சுருக்கு பையை எப்படி பயன்படுத்தணும்னு வேலுவுக்கு கத்து தருது. அதிசய மிருகங்களை குறி வச்சு இந்த பைய காட்டுனீங்கன்னா இந்த பை அதிசய மிருகங்களை உள்ளார இழுத்துரும் சார் அப்படின்னு டீக் சொல்ல, வேலும் அதை வச்சு பஃப்ஸ்கீன், ஜாபர்னால், மூன் காஃப்னு பல மிருகங்களை வேட்டைக்காரங்க கண்ணில் படாம அந்த பையில புடிச்சிடுறான். அதிசய மிருகங்கள் எல்லாம் புடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 2 பேரும் தேவைக்கான அறைக்கு வராங்க. சார், இத்தனை அதிசய மிருகங்களும் சுதந்திரமா தெரியற மாதிரி ஒரு பெரிய இடத்த மனசுல நினைச்சுக்கோங்க சார், அதை இந்த அறையே உங்களுக்காக உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு டீக் சொல்ல, அதிசய மிருகங்களுக்கான சரணாலயம் மாதிரி வேலு ஒரு இடத்த யோசிக்கிறான். டப்புன்னு தம்மா துண்டா ஒரு பொட்டி மாதிரி ஒண்ணு வந்து விழுது. இந்த சின்ன பெட்டிக்குள்ள எப்படி இவ்வளவு மிருகங்களை விடுறதுன்னு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது திடுதுப்புன்னு பெருசா உருமாறிடுது. என்னடா இதுன்னு வாய பொளந்துகிட்டே 2 பேரும் உள்ளார போறாங்க. அந்த பெட்டிக்குள்ள எல்லா மிருகங்களும் சுதந்திரமா இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான குட்டி உலகமே இருக்கு. நம்ம வேலு புடிச்சிட்டு வந்த எல்லா மிருகங்களையும் ஒன்னா திறந்து விடுறான். அந்த அதிசய மிருகங்களுக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிடுது. இந்த விவேரியம் உங்களோட அதிசய மிருகங்களுக்கு நல்லதொரு காப்பகமா இருக்கும்னு டீக் நம்புறான் சார். இதுல இன்னும் பல மிருகங்களை நீங்க பாதுகாக்கலாம் அப்படின்னு டீக் சொல்ல, இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வேலு டீக்கு நன்றி சொல்றான். அடுத்த நாள் காலையில செபாஸ்டியன் அவனோட தங்கச்சி ஆனாவை பார்க்க போகணும்னு கூப்பிட்டதால செபாஸ்டியனோட கிராமமான ஃபெல்கிராஃப்டுக்கு வேலு வரான். என்ன செபாஸ்டியன், ஊருக்கு வெளியே வேணுன்னு ஊரோட அழக ரசிச்சிட்டு இருக்கியா? அட ஏன்டா நீ வேற, இந்த ராண்ட்ராக்கோட ஆளுங்க எங்க ஊர்லயே டேராவை போட்டானுங்கப்பா. அதோ தெரியுது பாத்தியா, அதுதான் ரூக்கூடோட கோட்டை. அங்கதான் பற்றைய போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இங்க வந்ததுல இருந்தே பயங்கர அலப்பறை பண்ணிட்டு இருக்கானுங்களாம். அதான் இங்க நின்று அவனுங்களை கண்காணிச்சிட்டு இருக்கேன். என் பெரியப்பா சாலமன் கூட இதுக்கு முன்னாடி அமைச்சகத்துல வேலை பார்த்தவர் தான். ஆனா இந்த ராண்ட்ராக்கோட ஆளுங்க தான் என் தங்கச்சி ஆனாவை சபிச்சதுன்னு தெரிஞ்சும் அவர் எதுவுமே பண்ணாம அமைதியாவே இருக்காரு. அதோட என் தங்கச்சியை சபிச்சவன் கண்டிப்பா மந்திரக்கோலை தான் பயன்படுத்தியிருக்கான். மந்திரக்கோலை பயன்படுத்தியிருக்கானா? ஆனா காப்ளின் தான் மந்திரக்கோலை பயன்படுத்த கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கே. அப்புறம் எப்படி ராண்ட்ராக்கோட ஆளுங்க தான் உன் தங்கச்சியை சபிச்சிருப்பாங்கன்னு சொல்றேன்?
அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வேலு. என்னோட தேடலுக்கு விடை கிடைச்சாதான் ஆனாவை குணப்படுத்த முடியும். என் தங்கச்சி ஆனா எவ்வளவு குறும்புக்காரி தெரியுமா? எப்பவுமே துரு துருன்னு இருப்பா. ஆனா இப்ப என் பெரியப்பாவோட வீட்டுல முடங்கி போய் கிடக்கா. நான் எதுக்கு திரும்ப உன்னை வர சொன்னேன்? ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து ஒரு ஆள் அவளை பாக்கறதுக்காக வந்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி செபாஸ்டியன் வேலுவை அவனோட பெரியப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ரொம்ப நாள் கழிச்சு செபாஸ்டியனை பார்த்தோன்னே ஆனாவுக்கு சந்தோஷம் தாங்கல. நான் உன்னோட சாபத்தை குணப்படுத்துறதுக்காக ஷிவல் ஃபிக்ஸ் பூ எடுத்து வந்திருக்கேன் ஆனா அப்படின்னு சொல்லி செபாஸ்டியன் கொடுக்குறான். அப்ப அங்க வந்து அவனோட பெரியப்பா அந்த வெடுக்குன்னு புடுங்கி ஆனாவோட சாபத்தை எதாலையும் குணப்படுத்த முடியாது செபாஸ்டியன், நீ எவ்வளவு சீக்கிரம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பூவை அழிச்சிடுறாரு. பெரியப்பா, இது வரைக்கும் தங்கச்சியை குணப்படுத்துறதுக்கு நீங்க எந்த ஒரு முயற்சியுமே பண்ணலையே பெரியப்பா, அப்புறம் எதுக்காக நான் பண்ற முயற்சியும் தடுக்கிறீங்க? ஏன்னா அவளை குணப்படுத்தவே முடியாது செபாஸ்டியன் அப்படின்னு சாலமனும் செபாஸ்டியனும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ண ஆனிக்கு வழி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. உடனே சாலமன் செபாஸ்டியன் அங்க இருந்து போக சொல்லிடுறாரு. வெளியே வந்த செபாஸ்டியன் கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரதா சொல்லிட்டு அங்க இருந்து போறான். வேலு சாலமன்ட்ட போய் பேசுறான். நீ செபாஸ்டியனோட நண்பனா தம்பி? உள்ள நடந்த வாக்குவாதத்தை பத்தி நீ ஏதோ தப்பா எடுத்துக்காத. செபாஸ்டியன் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அதை சரி பண்ண முடியாதுன்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை செபாஸ்டியன் ஆனாவை குணப்படுத்துற மருந்தை கண்டுபிடிக்கலாம்ல? நீயும் அப்படியே அவன மாதிரியே பேசாத தம்பி. பெரிய பெரிய மருத்துவர்களை விட உங்களுக்கு அதிகமா தெரியுமோ? மருத்துவர்களுக்கு எல்லாமே தெரியணுங்கிற அவசியம் இல்லையேங்க. செபாஸ்டியன் முழு மூச்சை ஆனாவை குணப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா அதுக்கான வழியை கண்டுபிடிப்பான். உனக்கு சரியா புரியல தம்பி. ஏதோ ஒரு வகையான இருள் மந்திரத்தால தான் ஆனா சபிக்கப்பட்டிருக்கா. அதை குணப்படுத்துறதுக்கான வழி காப்ளின்ஸ்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தேவையில்லாத நம்பிக்கையை ஆனாவுக்கு கொடுக்காதீங்க. ஆனா நம்ம கொடுக்குற நம்பிக்கை ஆனாவை ஊக்குவிக்கும் இல்லையா? நீங்க ஊக்குவிச்சதெல்லாம் போதும். ஆனாக்கும் செபாஸ்டியனுக்கும் எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். என் தம்பி பசங்க 2 பேருமே பிடிவாதக்காரங்க தான். அதுலயும் செபாஸ்டியன் ரொம்ப பிடிவாதக்காரன். நீ ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சனா செபாஸ்டியன் கிட்ட இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறத விட்டுட்டு அவனோட வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. அவன் இனியும் நிறுத்தாம இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான், யோசிச்சு கூட பார்க்க முடியாத தீங்கு அவனை வந்து சேரும் அப்படின்னு சாலமன் சொல்றாரு. இனியும் இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு வேலு ஆனாவா பார்க்க வரான். இப்போ எப்படி இருக்க ஆனா? பரவாயில்லைங்க. சாபத்தால வர இந்த வழி அப்பப்ப ரொம்ப பயங்கரமா வரும். ஆனா கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடும். அதை விடுங்க. என் பெரியப்பா பேசினதை தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க நேரா 5வது வருஷத்துல வந்து சேர்ந்தீங்களாமே. செபாஸ்டியன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். நான் ஹாக்வர்ட்ஸை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா? நான் முதல்ல ஃபெல்கிராஃப்ட்க்கு வந்தப்போ இங்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த காப்ளின்ஸ் கோட்டையை சுத்தி இருக்கிறதும் பெரியப்பாவும் செபாஸ்டியனும் சண்டை போடுறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு வகையில என் பெரியப்பா சொல்றதுதான் சரி. இந்த சாபத்தை யாராலையும் குணப்படுத்த முடியாது. இத நீங்களாவது செபாஸ்டியன் கிட்ட சொல்லி புரிய வைங்களேன். அவன் இதுல ரொம்ப உறுதியா இருக்காமா. அவன் கண்டிப்பா ஒரு வழியை கண்டுபிடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அவனை மாதிரியே பேசுறீங்க வேலு. சரி, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நான் ஓய்வு எடுத்துக்கவா அப்படின்னு நான் கேட்க வேலுவும் அங்க இருந்து கிளம்பி செபாஸ்டியனை பார்க்க வரான். பாத்தியா வேலு, என் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லடா. என் பெரியப்பா அப்படிதான் எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுலயும் என் அம்மா அப்பா இறந்ததும் அதுக்கப்புறம் ஆனாக்கு இப்படி ஆனதும் அவரோட கோவத்தை இன்னும் அதிகப்படுத்திருச்சு. ஆனாவை குணப்படுத்த முடியாதுன்னு அவரு நம்பலாம், ஏன் ஆனாவே கூட நம்பலாம். ஆனா என்னால அதை நம்ப முடியாது. நான் என் தங்கச்சியை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர வரைக்கும் ஓய மாட்டேன். அப்படி ஆனாக்கு என்னதான் ஆச்சு செபாஸ்டியன்? அதுதான் தெரியல வேலு. என் கூட வா, சம்பவம் நடந்த இடத்த காட்டுறேன். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வேலு. ராண்ட்ராக் ஆளுங்களோட கண்ணில் மட்டும் நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி செபாஸ்டியன் வேலு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஆனா போற வழியிலேயே ராண்ட்ராக் ஆளுங்களோட கண்ணில் சிக்கிடுறானுங்க. அவனுங்க நம்ம ஆளுங்களை தாக்க 2 பேரும் சேர்ந்து அவனுங்க மொத்த பேரையும் காலி பண்ணிடுறானுங்க. பரவாயில்லையே வேலு, சுலபமா அவனுங்களை காலி பண்ணிட்ட. இதோ இந்த இடத்துல தாண்டா அந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி திடீர்னு ஏதோ புகையிற வாடை அடிச்சுது. அந்த எஸ்டேட்ல இருந்து நெருப்பா வந்து விழுந்துச்சா. அதை பார்த்தேனா நானும் பெரியப்பாவும் தடுக்கிறதுக்குள்ள நெருப்புல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக ஓடுனான். அந்த நெருப்பு அனுப்பின அத்தனை காப்ளின்ஸையும் தனி ஒரு ஆளா எதிர்த்து நின்னா. அப்போ ஒரே புகைமூட்டமா இருந்துச்சு. குழந்தைங்க நின்னு வேடிக்கை பார்க்கணும், இப்படி துள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டுச்சு வேலு. அந்த சாபம் தான் ஆனாவை பாதிச்சது. யாரடா ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணது? அப்படி எதை மறைக்கிறதுக்காக இப்படி பண்ணானுங்க? அதுதான் எனக்கும் தெரியல வேலு. அவனுங்க எந்த மந்திரத்தை போட்டு ஆனாவை இப்படி பண்ணானுங்கன்னு தெரிஞ்சாதான் அவளை குணப்படுத்துற மருந்தை என்னால கண்டுபிடிக்க முடியும். செபாஸ்டியன், நீ சொல்றத வச்சு பார்க்கும் போது ராண்ட்ராக்கோட ஆளுங்க ஏதோ ஒன்னத்தை தேடிதான் இன்னும் இந்த இடத்த சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானுங்கன்னு தோணுது. அவனுங்களுக்கு முன்னாடி நாம் அதை கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா ஆனாவை காப்பாத்துறதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைக்கும். நீ சொல்றதும் சரிதான் வேலு.
அவனுங்க இந்த இடத்துலயும் ரூக்வுட் கோட்டையிலயும் தான் ஏதோ ஒன்றத்தை தேடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு செபாஸ்டியன் சொல்ல, ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு 2 பேரும் அந்த இடத்த சுத்தி சுத்தி தேடுறானுங்க. அப்ப அங்க இருந்த ஒரு வீட்டை பார்த்த வேலு அது யாரோட வீடுன்னு கேக்குறான். அந்த வீட்டுல யாருமே இல்லப்பா, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஹாக்வர்ட்ஸ்ல வேலை பார்த்த ப்ரொஃபசர் ஒருத்தவங்க அங்க வாழ்ந்ததா பேசிக்கிட்டாங்க. இந்த ரேண்ட்ராக்கோட ஆளுங்க கூட அந்த வீட்டுல எதையோ தேடி தோண்டிக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னு செபாஸ்டியன் சொல்ல, 2 பேருமா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க இருந்த ஒருத்தரோட ஓவியம் எரிக்கப்பட்டிருக்கு. ஏன் செபாஸ்டியன், ஆனா சபிக்கப்பட்ட அன்னைக்கு நடந்த தாக்குதல்லையா இந்த ஓவியம் எரிஞ்சு போனுச்சு? இருக்கலாம் வேலு, ஆனா இதை பார்த்தா வேணுக்குனே யாரோ எரிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு செபாஸ்டியன் சொல்ல, வேலு வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு கிணற பாக்குறான். அப்பதான் அந்த இடத்த வேலு ஏற்கனவே பார்த்திருக்கிறது அவனுக்கு ஞாபகம் வருது. டே செபாஸ்டியன், இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்டா. இங்க இசிதோராங்கிற ஒரு மந்திரக்காரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்னடா சொல்ற, அது எப்படி உனக்கு தெரியும்? நான் அன்னைக்கு நூலகத்தோட தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போனல, அங்க இருந்த ஒரு பென்சிவ்ல தான் இந்த நினைவுகளை பார்த்தேன் அப்படின்னு வேலு அந்த நினைவுகள்ல பார்த்ததா சொல்றான். எப்பாடே சத்தையறா, தலையெல்லாம் சுத்துது. இப்படி திடுதுப்புன்னு தலையில்லாம வாழை இல்லாம சொன்னா எனக்கு என்னடா புரியும் அப்படின்னு செபாஸ்டியன் கேட்க, வேலு போர்ட்கி மூலமா கிரிங்கார்ட்ஸ்க்கு போனதை பத்தியும் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை பத்தியும் செபாஸ்டியன் கிட்ட சொல்றான். டே வேலு, இந்த கதையை மட்டும் வேற எவனாவது சொல்லியிருந்தான்னு வையி, கண்டிப்பா குலுங்கி குலுங்கி சிரிச்சிருப்பேன். ஆனா நீ சொல்றதால நான் இதை நம்புறேன்டா. ரொம்ப நன்றி செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வழி பாறைகளால் அடைக்கப்பட்டிருக்கிறத வேலு பாக்குறான். அதை உடச்சுக்கிட்டு உள்ள போனா அங்க ஒரு படிக்கட்டு கீழே போகுது. அது வழியா இறங்கி 2 பேரும் கீழே போறாங்க. அங்க ஒரு அறையில இசிதோரா அவளோட பயணத்துல நடந்ததெல்லாம் எழுதி வச்சிருந்த சில பக்கங்கள் இருக்கு. தொற்று நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிற கேம்ப்ல நான் 2வது வாரமா தங்கி இருக்கேன். இங்க இருக்கிறவங்கள சிலர் உயிர் பொழைச்சிருந்தாலும் அவங்களுக்கு நெருக்கமான பல பேர் அந்த நோய்க்கு பலியாயிட்டாங்க. அதுல என் அப்பா மாதிரியே ஒருத்தர் அவர் பையனை இழந்த வழியில இருந்தாரு. இப்ப என்கிட்ட இவங்களோட வழியெல்லாம் எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா அது தப்புங்கிறதால என்னால அவங்களுக்கு உதவ முடியல. மனிதர்களோட இந்த வழியை சரி பண்ண முடியும்னு தெரிஞ்சும் நான் ஏன் அமைதியா இருக்கணும்? என் அப்பா மாதிரியே இருக்கிற அவருக்கு உதவுறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேனே அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. வேலை அதை எடுத்து வச்சுக்கிட்டு வேற ஏதாவது கிடைக்குதான்னு சுத்தி முத்தி தேடுறான். அப்ப அங்க இருந்த ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி ஹாக்வர்ட்ஸ்ல செபாஸ்டியன் வேலுக்கு காமிச்ச அண்டர் கிராஃப்ட் ஒண்ணு தெரியுது. ஆனா அது செபாஸ்டியனுக்கு தெரியல. வேலு அதை பத்தி செபாஸ்டியன் கிட்ட சொல்ல, ஏப்பாடே எதை சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுடா அப்படின்னு செபாஸ்டியன் கேக்குறான். எனக்கு புராதன மந்திரத்தை பாக்குற அரிதான திறன் இருக்கு செபாஸ்டியன். புராதன மந்திரமா அப்படின்னா? அதை பத்தி எனக்கு என்ன முழுசா தெரியலடா. ஆனா மத்தவங்களால பார்க்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை என்னால பார்க்க முடியும்னு மட்டும் எனக்கு தெரியும். இந்த புராதன மந்திரம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை அடையணுங்கிறதுக்காக தான் இந்த ரேண்ட்ராக் பைய இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ உன்னால அந்த புராதன மந்திரத்தை பயன்படுத்த முடியுமா? அது எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட திறன் இந்த மந்திர கண்ணாடி வழியா நம்மள அண்டர் கிராஃப்ட்ல கொண்டு போய் விடுவோம்னு மட்டும் எனக்கு தெரியும். இப்போதைக்கு அண்டர் கிராஃப்ட்டுக்கு போறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு ஆம்னிஸ்க்கு கூட தெரியக்கூடாது செபாஸ்டியன். சரி சரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு செபாஸ்டியன் சொல்ல, 2 பேருமா அந்த மந்திர கண்ணாடி வழியா அண்டர் கிராஃப்ட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஜன்னல் கதவு மாதிரி ஒன்று உருவாகுது. என்னது இது அப்படின்னு அதை திறந்து பார்த்தா அதுல ஒரு 3 ஓவியம் இருக்கு. ஆனா அந்த ஓவியத்தோட ஒரு பகுதி மட்டும்தான் இருக்கு. அது கூடவே ஒரு பழங்கால குறியீடு போட்டிருக்க ஒரு குறிப்பை பார்த்த வேலன் அதை எடுத்து வச்சுக்கிறான். ஏன் வேலு, ரேண்ட்ராக் புராதன மந்திரத்தை தேடுறதா சொன்னியே, ஒருவேளை அந்த மந்திரத்தால தான் ஆனாவை சபிச்சிருப்பானுங்களோ? அதுக்கு வாய்ப்பில்லை செபாஸ்டியன். ஏன்னா உன் தங்கச்சி மேல நான் புராதன மந்திரத்தோட தடயங்களை பார்க்கல. தடயம் இல்லாததால அது புராதன மந்திரமா இருக்காதுன்னு ஒன்னும் உத்தரவாதம் இல்லையே வேலு. நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குல்ல. நீ சொல்றதும் சரிதான் செபாஸ்டியன். ஒருவேளை இந்த 3 ஓவியம் கூட அதுக்கான விடைகளை கொடுக்கலாம். கவலைப்படாத வேலேன், அதை கூடிய சீக்கிரமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் போய் ஆம்னிஸை பார்த்துட்டு வந்துடுறேன். பயப்படாத, அவங்கிட்ட இதை பத்திலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமா, ஹாக்வர்ட்ஸை உருவாக்குனவங்கள ஒருத்தரான சாலசர் ஸ்லிதரினுக்கு ஹாக்வர்ட்ஸ்ல ஒரு ரகசிய அறை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? இல்லையே. ஆனா நமக்கு தேவையானது அங்க ஏதாவது கிடைக்கலாம். அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சமீபத்துலதான் அது ஆம்னிஸ் கண்டுபிடிச்சதா சொன்னான்டா. நான் அவங்கிட்ட போய் கேட்டு பாக்குறேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம் வேலு, இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சா என் தலையே சுத்துது. எப்படியோ ஒரு வழியா உன் ரகசிய கதைகள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டல்ல அப்படின்னு செபாஸ்டியன் சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு வேலு அங்க இருந்து கிளம்பிடுறான். இனிமே இந்த கதையில என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.